சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும் நிலையில் தொடர்ந்து அங்கு தொண்டர்கள் குவிந்து வருவதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இதுகுறித்து களத்தில் இருந்து தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். தற்பொழுது அங்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றி என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுது? தொடர்ந்து தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? விரிவான தகவல்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு இதேபோன்று வழக்கு விசாரணைக்காக காவல் நிலையத்தில் ஆஜரானார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். அப்பொழுது இந்த நாம் தற்போது நின்று கொண்டிருந்த ஸ்ரீதேவி குப்பம் என்ற பிரதான சாலையில் தான் இந்த காவல் நிலையம் அமைந்திருக்கிறது. இந்த காவல் நிலையத்தை பொறுத்தவரையில நம்மால் பார்க்க முடியும், இங்கிருந்து ஒரு 500 மீட்டரில் காவல் நிலையம் அமைந்திருக்கிறது. இந்த காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய சாலை முழுவதுமே இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இணை ஆணையர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தவிர ஆங்காங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது தற்பொழுது ஆற்காடு சாலையில நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். அது காவல் நிலையத்தினுடைய இடதுபுறம் இருக்கிறது. அந்த காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அங்கே இன்றைய தினம் அங்கு அந்த பகுதியில் அதிக அளவில் தொண்டர்கள் கூடி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அவர்களை தடுத்து வருவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில காவல்துறை உயர் அதிகாரிகள் இங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் பார்ப்பதற்கென்று கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பெருநகர காவல்துறையில கமாண்ட் யூனிட் மற்றும் சிசிடிவி பிரிவு என்று தொடங்கப்பட்டது. சிசிடிவி மற்றும் ட்ரோன் யூனிட் என்பது தொடங்கப்பட்டது. அந்த அதிநவீன தொழில்நுட்ப வாகனமும் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே சிசிடிவி கேமராக்கள் தற்காலிகமாக பொருத்தப்பட்டு இங்கு நடைபெறக்கூடிய அனைத்து விவரங்களையும் உடனுக்குடன் நேரலையில் உயரதிகாரிகள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வாகனத்திலே இங்கே பதிவு செய்யக்கூடிய காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் மூலமாகவும் பின்னர் வழக்கு பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கமாக ஒரு சட்ட ஒழுங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே போன்று கலவரம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் தான் இந்த வாகனங்கள் எடுத்து வரப்படும். அந்த வாகனமும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 8 மணி அளவில் இந்த விசாரணையானது இங்கு நடைபெற இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரிடம் அவரிடம் 53 கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கின்றன. கடந்த 23ஆம் ஆண்டும் இதேபோன்று 50க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். இன்றைய தினமும் அதே போன்று 50க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அனைத்து கேள்விகளையும் அவர் எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அவர் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும். இதற்காக அங்கு அவருடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர்களும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கிய வழக்கறிஞராக எழுதக்கூடிய அவருடைய வழக்கறிஞர் சங்கர் என்பவர் வந்திருக்கிறார். அவர் தற்பொழுது அந்த காவல் நிலையம் அருகே வந்திருக்கிறார். வழக்கறிஞர் அவருடன் ஒரு 3 பேர் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்கு நேரில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணையை பொறுத்தவரையில் ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு அதிக அளவில் இந்த சாலை முழுவதுமே இந்த தொண்டர்கள் வந்த நிலையில இதே போன்று தொண்டர்கள் அதிக அளவில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும்போது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் காவல்துறையினர் மிகவும் முன்னேற்பாட்டுடன் இருக்கிறார்கள். அவர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது, இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தற்பொழுது இந்த இரும்பு தடுப்புகள், அந்த ஆற்காடு சாலை வளசரவாக்கம் பகுதியின் இந்த பிரதான சாலையில் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கேயே அனைவரும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவரும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது அமைதியாக நின்றிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும்போது இன்னும் பரபரப்பாக இந்த பகுதி மாற இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவருடன் வரும்போது கூடுதல் தொண்டர்களும் வருவார்கள் என்கிற அடிப்படையில் காவல்துறையினர் தயாராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சதீஷ் முருகன், தொண்டர்கள் எந்த அளவுக்கு கூஞ்சிருக்காங்க அப்படின்றது திரையில பார்க்க முடிகிறது. அப்படியே மறுபுறம் பார்த்தோம்னா இந்த குறுகலான சாலையில வாகன நெரிசல் எந்த அளவுக்கு மோசமாகிட்டு இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. அது என்ன சூழல்? அங்க போக்குவரத்தை சீர் செய்ய அங்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அதை பத்தின தகவல்கள். நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல இந்த ஆற்காடு சாலை என்பது மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காகவே இந்த 2 புறங்களும் ஒரு பிரதான சாலை குறுகலாக காணப்பட்டு மெட்ரோ ரயில் திட்டத்தினால் ஏற்கனவே அந்த பகுதி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். சாதாரண நாட்களில், வார இறுதி நாட்கள் என்பதாலும் இந்த பகுதியை பொறுத்தவரையில் திரைப்படம் மற்றும் சின்னத்திரை சார்ந்த பல்வேறு தொழில் ஈடுபட்டுள்ளார். அந்த வாகனங்கள், பெரிய ரக வாகனங்கள் என்பதும் அடிக்கடி செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஸ்ரீதேவி குப்பம் பிரதான சாலை மற்றும் ஆற்காடு சாலை சந்திப்பில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கூட தொடங்கியதால் அந்த ஒரு புறம் என்பது முற்றிலுமாக போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இது எனினும் தொண்டர்களை உள்ளேயும் அனுமதிக்க முடியாது, சாலையிலும் செல்ல அனுமதிக்க முடியாது என்கிற அடிப்படையில் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் முற்றிலுமாக இந்த சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படவும் வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
நன்றி சதீஷ் முருகன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.